ஒரு சின்ன ட்விஸ்ட், உங்களுக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க். இந்த ஹோட்டல்ல இருக்க முடியாது. சம்பளத்தை கொடுங்க மேடம். வெளியில விடுங்க. ஓடாடே. பூதான் எல்லாருக்கும். ஏய் அம்மா, என்ன அம்மா நடிக்கிறம்மா நீ. ஐ எம் வெரி சாரி, உங்களை நான் டிசப்பாயின்ட் பண்ணிட்டேன். ஐ எம் ரிசைனிங் ஃப்ரம் மை பொசிஷன். அசத்திட்டேன். சென்றா நான் உங்களை மிக சிறப்பா பாராட்டுறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். மார்னிங் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு, இதுக்கு மேலே என்னால் எதுவுமே பண்ண முடியாது. சரி அப்போ எக்ஸ்ட்ரீமாக போய் பார்க்கலாமே அப்படின்னு தான் போய் உட்கார்ந்தேன். கோழி கொக்கரக்கோன்னு கோவிச்சு. பாரு வந்து வாயை கொடுத்தா. பாருக்கு அது ரொம்ப சுலபமா வரும். எனக்கு அன்எக்ஸ்பெக்டடா நடந்தது விக்ரமோட ரிசைன். அது வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது. அவரா வந்து விழுந்துட்டு எல்லாரும் முன்னாடி ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. எப்பா இந்த ஒரு நாளை கடந்தா போதும்பா, எனக்கு இந்த நாளோட பேமெண்ட் என் பேங்க்ல விழுந்துரும் அப்படின்னு நினைச்சு இந்த வீட்டுல வாழ்ற ஆளுங்க யாரு? ஒரு 4 ஸ்பூன் சுகர் கோட் பண்ணீங்க. தேங்க்ஸ் சோ மச். உட்காருங்க சபரி. சார், நான் கேட்ட ரீசன் என்ன பிக் பாஸ்க்கு வரத்துக்குன்னு கேட்டால், நான் அப்ராட் போய் படிக்கணும் அப்படின்னா. யார் சொன்னது? யாரு? அரோரா. ஐயோ நான் பார்க்க மாட்டேன் தான் கொஞ்சம் இனிமேல். ஃப்ரெண்ட்ஷிப் போயிடுமோ அப்படின்னு நினைச்சு தள்ளி போட்டுதான் தெரியாது. ஆனா இறங்கி ஸ்ட்ராங்கா விளையாடுங்க, காலம் திரும்பி கிடைக்காது. ஒருவேளை இல்ல எனக்கு வெளியே போலான்னா பரவாயில்லன்னா சொல்லிடுங்க, நான் பிக் பாஸ் சொல்லிடுறேன், நீங்க தாராளமா வெளியே வரலாம். இந்த வீட்டில் எனக்கு ரெட் கார்டு கொடுத்தா நான் போவேன். எனக்கு இந்த வீடு ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. தயவு செய்து மக்களே, அப்படி ஒன்று நீங்கள் இருந்து ஒன்று எங்களுக்கு ஒன்றும் ஆடலாம் தேவையே இல்லை. ஆனா இங்க இருக்கவங்க எல்லாருமே உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருந்தது. என் கிரெடிட் இவர் பறிச்சிட்டாரு, அவர் பறிச்சிட்டாரு. உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வருத்தம் இருந்தது. ஆமா தானே? ஆனா உங்களுடைய இந்த பிரச்சனை எல்லாமே சேர்ந்து ஒருத்தருக்கு மட்டும் ரிவார்டா மாறி இருக்கு. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. முதல் முறையாக நான் பண்ற இந்த 2 சீசன்ல முறையா குறும்படம் போடுறோம். அந்த குறும்படத்தை பாருங்க மக்களே. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. அந்த குறும்படம் என்னன்னு யாருக்காவது கெஸ் இருக்கா? சார் சாப்பிட்டதா? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. அவன் அரோரா சாப்பாடு திருட்டு போனதா இருக்கும். இல்லைன்னா பிரவீன் வந்து ஓகே, பிரவீன் ஏதாவது ட்விஸ்ட் பண்ணிருப்பானான்னு தோணுது. பரவாயில்ல, நீங்க எல்லாம் இந்த மாதிரி கெஸ் பண்ணும்போது அந்த நபருக்கு உண்டான பெருமை தான் அது. அந்த நபரை முதல்ல பாராட்டுவோம். நீங்க குறும்படம் பார்த்துட்டு அரோரா, இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் உங்ககிட்ட ஸ்வீட்டா இருக்கலாம், ஆனா அவங்களாம் சேர்ந்து தான் இப்ப சொன்னாங்க. புரியுதா? எனக்கு புரியுதுங்க. உனக்கு பர்சனலா நான் எடுத்துக்கிறேன். உங்க நல்ல மனசை நான் பாராட்டுறேன். கலையரசன் போனார்ல, நீங்க நாமினேட் பண்ணனால போனார் அவரு? அப்படித்தானே? நான் தானே கோவப்பட்டு அவனை டேபிள் அடிச்சேன். கண்ண இல்லவே இல்ல, ஓட்டு அவர் விளையாட்டை வச்சு மக்கள் பாக்குறாங்க. இது ஒரு அற்புதமான அனுபவம். ஓகே, இந்த அனுபவத்தை கையில எடுத்துட்டு போகாம வெறும் காசை மட்டும் எடுத்துட்டு போகாதீங்க. அது வேஸ்ட், கரைஞ்சிரும். இதெல்லாம் எப்படிப்பா? இதெல்லாம் எப்படி உன்னால முடியுது? காலம் இருக்கு. நான் இனி வரும் வாரங்களை பாருங்க, நான் என்னெல்லாம் பண்றேன் பாருங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வாய்ப்பு இல்லை. சார் ఏంటి చెప్తాను అర్థమైందా? இந்த வாரம் வெளியே போக போற அடுத்த நபர் I saw that coming. நான் கெஸ் பண்ணேன். நல்ல வேலை நான் என்னோட ஆக்டிங் நான் நடிக்கணும்னு இருந்தேன்டா. நிறைய மோன் ஆக்டிங் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தேன்டா. என்னால காட்டும் முடியலடா. என்ன நான் இருக்கேன்டா. வளர்ந்து போயிட்டு இந்த நொடியிலிருந்து இறுதி வரை I am your godfather. Yes. இந்த ஃபயர், இந்த எனர்ஜி அப்படியே உள்ள வச்சுக்கோ. Praveen Raj, you're mine. I love you. கத்துக்கணும் ஐயா, கத்துக்கணும். தம்பி கிட்ட இதை கத்துக்கணும். நான் ஒரு பெங்களூர் கர்நாடகா வாழும் தமிழன். என்ன சென்னையில நீங்க வரவேத்தீங்க இல்லையா? எனக்கு இது வேற என்ன வேணும் வாழ்க்கையில. ஒன்னு நினைக்கும் போது என்னால முடியலடா. விஜய் சேதுபதி அண்ணா, நான் உங்களுக்கு வில்லனா நடிக்கணும், உங்களுக்கு ஓகேவா? வாழ்த்துக்கள். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? உங்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு ரோல் கொடுத்துனாங்க இல்லையா? எப்படி இருந்தது உங்களுக்கு? வெரி இன்ட்ரெஸ்டிங்.
எனக்கு வேற ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கலாம், நான் நல்லா பண்ணியிருப்பேன் அவங்களோட அப்படின்னு உங்க யாருக்காவது தோணுது? திவாகர், ஐயோ கூப்பிடுறானே தனியா கூப்பிடுறானே. நீங்க தான் சொல்லுங்க, ஏன்னா நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு எனக்கு வேணான்னு வேற சொன்னீங்க. பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு நான் சொல்லல சார். வெளியே செகண்ட் டைம் சபரி வந்த போது ஓ ஆமா சார். மனசுல வச்சுக்காதீங்க சார். இப்போ டக்குன்னு உடனே வேற இடம் ட்ரான்ஸ்ஃபர்னப்போ கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு சார். அதுக்கப்புறம் நான் ஜாலியா ஏத்துக்கிட்டேன் சார். கலவரத்தை உண்டு பண்ணிட்டு தானே தைரியமா போனீங்க. வார கடைசியில கேள்வி கேட்டா மட்டும் நடந்ததை மட்டும் சொல்றது, விவரிக்கிறது, யார் மேலேயாவது பழிய போடுறது, இப்படியே பண்ணா என்ன அர்த்தம்? என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? இப்போ நான் தொடர்ந்து பேசினா உங்களுக்கு எப்படி இருக்கு? இது மாதிரி 10 மடங்கு பேசுறீங்க. என் ட்ரெயின் இவ்வளவு தூரம் விட்டுக்கிறேன்னா உங்க ட்ரெயின் இவ்வளவு தூரம் விட்டுருக்கீங்க நீ வாட்டுக்கா. சார் நீங்க உஷாரா இருக்கிறீங்கன்னா அப்ப நாங்க உஷாரா இருக்க கூடாதா? ஒரு முறையும் உங்களை டாஸ்க்ல விளையாட வைக்கிறதே எங்களுக்கு பெரிய டாஸ்கா இருக்கே சார். இது என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் பதிலே சொல்லாம இப்படியே வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன பண்றது? அவர் பண்ண தப்புக்கெல்லாம் அவரே மௌன அஞ்சலி செலுத்துற மாதிரியே முடிச்சுக்கிறாப்ல. அவங்க போ சொன்னனால தானே மாத்துறாங்கன்னு ஒரு தாட் இருந்துச்சு சார். கார்னிவல்ன்ற ஐடியா அமித் கொடுத்திருந்தாரு, சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னா அப்போ கூட அவர் வந்துட்டு கிரெடிட் வந்துட்டு வாங்கிட்டு தேங்க்யூ அப்படின்னு தான் சொன்னார். அந்த கார்னிவல் ஐடியா கொடுத்ததே நான் தானா? வாய் மட்டும் தான் அவனுது, வார்த்தை எல்லாம் என்னது? அவர் என்டர்டெயின் பண்ணது அவங்களுக்கு பிடிச்சிருந்தது கெஸ்ட்டுக்கு, அதை தான் அரோரா சொன்னாங்க. நீங்க அதை வந்து பண்ண வேணாம்னு சொன்னீங்களே, என்ன காரணம்? அவரே வந்து சொன்னார் கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லுங்க அப்படின்னு தீபக் சாரே சொன்னார். வாங்க நீங்களே சொல்லுங்க தீபக் இந்த பஞ்சாயத்துக்கு. சாம்பார் ஆப் எனக்கு கேஆஸா இருக்க வேண்டாம், என்டர்டெயின் பண்ணுங்க, பட் இட் ஷுட் நாட் பி கியாட்டிக்ன்றது தான் அதுக்கான சென்ஸ். ஒரே நிமிஷம், இப்போ நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன், அதை கேட்டு நீங்களா ஷாக் ஆயிடுவீங்க. நான் வந்து ஒரு விஷயத்துல நான் ரொம்ப இது பண்ணிட்டேன், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். எஃப்ஜேயோட ஐடியா தான் அந்த கார்னிவல். மண்டலத்தில் இருக்கும் பரமபிதாவே தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலாம் செய்த சகல பாவனை பொறுத்து மண்ணு தருப்புரிய வேண்டும் ஆண்டவரே. சிறப்பா பண்ணாங்கன்னு ஏன் சொல்லல? அண்டால வந்து ஜக்கூசி போய் ஃபில் பண்ணிருக்கேன் தனியா. 5 அண்டா சுடு தண்ணி நீங்க தான் ஃபில் பண்ணீங்களா சார்? உங்க வேலையை அமித் பாத்துருக்காரா இல்லையா? இல்லண்ணா, 5 அண்டா சுடு தண்ணி ஊத்திருக்காரு, பார்த்த சாட்சி இருக்கே. யோ பேசு பேசியா. சுடு தண்ணிலாம் ஊத்துன மாதிரி நான் பார்க்கலண்ணா. நீங்க பார்க்கலங்கிறதுக்கு அவர் செயலன் ஆகாதுல. கரெக்ட். யோ நீ பாட்டுக்கு வாக்க வாரி விட்டுனுக்குற சார். மத்தவங்க இவருக்கு கிரெடிட்ஸ் கிடைக்கலன்னு இவ்ளோ பேசுறாரு இல்ல சார். மத்தவங்களுக்கு நீங்க கிரெடிட்ஸ் கிடைக்கணும் தான் நீங்க பண்றீங்கன்னு क्वेश्चन கேக்குறாரு சார் எஃப்ஜே. யோ என்னயா? ஐயோ ஏன் போட்டு அப்படியெல்லாம் இருக்காதா நாச்சி? நீங்க வந்து பிரியங்கா ஃபேனா பண்ணீங்களா அத? ஆமாண்ணே. அது எந்த டீம் நீங்க? நான் வாஷ்ரூம் டீம்ண்ணே. ஹேய் எவரிபாடி மிஸ்டர் மைக்கேல் சார், இவங்க அத்தனை பேர் பிக் பாஸ் சொன்னாரா உங்களுக்கு கேரக்டர் வந்து நீங்க பிரியங்கா ஃபேன் அப்படின்னு? நான் டிசைட் பண்ணேன். ஆமா இவர் பெரிய கப்பல் வியாபாரி போடா. நீங்க டிசைட் பண்ணி சார், நீங்க டிசைட் பண்ணி எல்லாரும் அது கோஆபரேட் பண்ண நினைக்கிறேன் சார். கடைசியில் இவர் தான் ஸ்கோர் பண்ண பாத்துக்கிறாப்ல. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அவங்க கிட்ட எடுத்து போய் கொடுக்கல, நான் எடுத்து போய் வச்சுட்டேன். நான் உள்ள அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுட்டு உட்காருங்க, இந்த பிரச்சனை தீர்வே இல்லை, உட்காருங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா.